சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாருவுக்கும் சீனுவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், இந்த மாயாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு புவனேஸ்வரி பெரிய ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. மகாலிங்கம் அவங்க சொல்றத கேட்குறாங்க. நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, நான் பத்மா கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாங்கிறாங்க மகாலிங்கம். சாருவோட கல்யாண விஷயத்துல இந்த மாப்பிள்ளையை வச்சு தான் அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பரபரப்பாக ஆர்வமாக காத்திருக்காங்க. இதா பாரு லிங்கம், அதான் தாலி செய்யறதுக்குன்னு ஒரு நாள் குறிச்சிருக்கிறோமல, அந்த அன்னைக்கே சாருவோட கல்யாணத்தை வச்சிருங்கிறாங்க புவனேஸ்வரி. ஐயோ மேடம், என்ன இப்படி திடீர்னு சொல்றீங்க? நம்ம சொன்னா அப்படி கேட்பாங்களாங்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்டுத்தானே ஆகணும். ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போக வேண்டாம். கூடிய சீக்கிரம் சாருவோட கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்கிறாங்க புவனேஸ்வரி. நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லவும், நீ சொன்னா பத்மா கேட்பாளாங்கிறாங்க. கண்டிப்பா கேட்டுத்தானே ஆகணும், கேட்பாங்கன்னு சொல்லிட்டு லிங்கம் பத்மா வீட்டுக்கு போன் பண்ணி பத்மா கிட்ட பேசுறாங்க. இதை பாருங்க சம்பந்தியமா, நாளை கடத்திக்கிட்டே போனா சாருவுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால தாலி கொடுக்குற அன்னைக்கே கல்யாணத்தையும் வச்சிடலாங்கிறாங்க. சம்பந்தி, என்ன இப்படி சொல்றீங்க? புதன்கிழமை தானே தாலி கொடுக்குறனால நீங்களும் அந்த அன்னைக்கு வருவீங்கல்ல, வாங்க அப்ப பேசிக்கலாங்கிறாங்க பத்மா. அதுக்கு இல்லை சம்பந்தி, சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பக்கத்துல யாராவது இருக்காங்களாங்கிறாங்க. யாரும் இல்லைங்கிறாங்க. சரி சம்பந்தி, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க அங்க வந்துருங்க, நான் உங்ககிட்ட நேரா பேசணுங்கிறாங்க மகாலிங்கம். இல்லை போன்லேயே சொல்லுங்களேன் அப்படின்னு பத்மா கேட்குமா. இல்லைங்க, இது போன்ல சொல்ற விஷயம் கிடையாது, நேரில் பார்த்து தான் சொல்லணுங்கிறாங்க. ஓ அப்படியா? இதை பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க வரும்போது தனியா வாங்க, சாருவை கூட்டிட்டு வர வேண்டாம், பார்வதியும் கூட்டிட்டு வர வேண்டாங்கிறாங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஏன் சாரு கூட கூட்டிட்டு வர வேண்டாமாங்கிறாங்க. இல்லைங்க, அவ்வளோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன், அதனால தாங்க நம்ம மட்டும் தனியா பேசலாங்கிறாங்க மகாலிங்கம். சரி சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரி நான் வந்துடுறேங்கிறாங்க பத்மா. மகாலிங்கம் வர சொன்ன இடத்துக்கு பத்மா வந்துடுறாங்க. அங்க மகாலிங்கம் இருக்காங்க. என்ன சம்பந்தி, சாருவை கூட்டிக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அப்படி என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா. இதை பாருங்க சம்பந்தியம்மா, சாருவோட கல்யாணத்தை அந்த தாலி கொடுக்குற அன்னைக்கே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க மகாலிங்கம். ஐயோ என்ன சம்பந்தி இது, திடீர்னு இப்படி பிளான் மாற்றி பேசுறீங்களே, இதை சொன்னா எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டார் தெரியுமாங்கிறாங்க பத்மா. உங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நம்ம அவசரம் அவங்களுக்கு புரியாது. அது இருக்கட்டும், நாம போட்டு வச்ச திட்டம் தான் அவங்களுக்கு தெரியாது, அதனால பொறுமையாக இருந்தே கல்யாணத்தை பண்ணலாங்கிறாங்க பத்மா. இல்லை சம்பந்தியம்மா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேங்கிறாங்க. அப்படியா? அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சிங்கன்னு பத்மா கேட்குறாங்க. சீனு என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு ஒரு பெரிய புரளி கிளப்பி விட்டுலாங்க. சாரு கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாரும் நம்பித்தான் ஆகிடுங்கிறாங்க. ஐயோ என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் ஒன்றும் அப்படியெல்லாம் தப்பானவன் கிடையாது, என் பையனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் போங்கிறாங்க பத்மா. என்ன சம்பந்தி, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு 1000 பொய் சொன்னா கூட தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போறோம்? இப்படி பொய் சொல்றதுனால உங்க பையனுக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீங்களே இப்படி மறுத்து பேசினா எப்படிங்கிறாங்க மகாலிங்கம். நான் முழுசா சொல்றதை விட்டுட்டு நீங்க கோவப்படுறீங்க. சீனு மாப்பிளைய பத்தி எனக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமல்ல, அதுக்காகத்தான் சம்பந்தி நான் இப்படி ஒரு திட்டத்தை சொன்னேன் உங்ககிட்ட. எங்க நாம தான் ஏற்கனவே கல்யாணம் பண்றதுக்காக பெரிய ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி குறுக்க திட்டம் போடணுங்கிறாங்க பத்மா. எப்படி பார்த்தாலும் சீனு மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு திட்டம் போட்டாச்சு, அது ஏன் ரொம்ப நாள் தள்ளி போடணும், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மகாலிங்கம். சீனு மாப்பிள்ளை என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, என் பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா ரகுராம்னால இதை மறுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாரல்ல, அதுக்காக தாங்க சொல்றேன். ரகுராமே சொல்லிடுவாரு, என் பொண்ணு கழுத்துல சீனு மாப்பிள்ளை தாலி கட்டித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மாயா கூட தடுக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாளைக்கு பின்னால என் பையன் வெளியில தலை காட்ட முடியுமா? என் பையனை பத்தி என்ன நினைப்பாரு, என் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் என்ன நினைப்பாங்க, நினைச்சு பாருங்க. ரொம்ப அசிங்கமா கேவலமா நினைக்க மாட்டாங்களா? என் பையனுக்கு நானே இப்படி ஒரு கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுக்கலாமாங்கிறாங்க பத்மா. என்ன சம்பந்தி பண்றது, நல்ல காரியம் நடக்கணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எத்தனை தடவை சாருவோட கல்யாணம் தடங்களாயிருச்சு, இந்த தடவையாவது இப்படி பொய்ய சொல்லியாவது சீக்கிரமா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லலான்னு கேட்குறேங்கிறாங்க மகாலிங்கம். இந்த விஷயம் சாருவுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க பத்மா. சாருவுக்கு தெரியாதுங்க சம்பந்தி, இந்த திட்டத்தை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன், உங்களுக்கு சரின்னு பட்டா சாருக்கிட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கிடலாம். சரிங்க சம்பந்தி, சாரு சம்மதிக்கிறான்னு வைங்க, ஆனா சீனு இப்படி எல்லாம் பண்ணலேன்னு சொல்லுவானே, அதுக்கு என்ன செய்யறது? அட உங்க பையன் அப்படி தாங்க சொல்லுவாரு, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே நினைவில்லாத அளவுக்கு நல்ல போதையில குடிச்சிட்டு வருவாள்ல, அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிடுங்க. ஓஹோ, அப்படின்னா நீங்க ஏற்கனவே எல்லா திட்டமும் போட்டு வச்சுதான் வந்திருக்கீங்க. கல்யாணம் நடக்கிறதுக்காக என் பையன் எப்படி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்களாங்கிறாங்க பத்மா. ஐயோ சம்மந்தி, என் மாப்பிள்ளைய பத்தி நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? என்னமோ என் பொண்ணும் உங்க பையனும் நல்லா இருக்கணுங்கிற காரணத்தினால தானே நான் இப்படி சொல்றேன். இந்த மாயாவை மாரி நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அதனால இப்படியெல்லாம் இறங்கி போனா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மகாலிங்கம். உங்க அண்ணன் மாயா இந்த குடும்பத்தை
எல்லார்ட்டையும் சம்மதிக்க வைக்கணும்னா நம்ம இப்படி ஒரு பொய்யை சொல்லி எல்லார்ட்டையும் நம்ப வச்சு தாங்க ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்க, நம்ம திடீர்னு இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கோம், இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாப்பிள்ளை கிட்ட வேறொரு ஐடியா போட்டு வச்சிருக்கோம். நாம போட்டு வச்சிருக்கிற ஐடியாவை மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் இல்லைங்கிறாங்க. அதனால என்ன, அந்த மாப்பிள்ளை நம்ம கைவசமா தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிருங்க. அவருக்கு என்ன, நீங்க சொன்னா சரின்னு ஒத்துக்கு போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும், ஆமாங்க, அவர் கல்யாணத்து அன்னைக்கும் காணாம போற மாதிரி தானே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தாலி ஃபங்க்ஷன் அன்னைக்கும் வந்த மாதிரியும் போன மாதிரியும் இருக்கட்டும், அப்புறம் நம்ம சீனுவை வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாங்கிறாங்க பத்மா அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம், இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க, வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க பத்மா. நாங்க பிளான் போட்டு வச்சிருந்தது இப்ப மாறி போச்சு, அதான் சரி உங்ககிட்ட இந்த தகவலை சொல்லலாம்னு கூப்பிட்டேங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? திடீர்னு உங்க பிளானை மாத்துறீங்களே, அது எப்படி இங்க சரியா வருமாங்கிறாங்க. எல்லாம் சரியா வரும், நான் சொல்றத கேளு. தாலி செய்யற அன்னைக்கே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை வச்சிடலான்னு இருக்கோம்ப்பா. ஐயோ, என்னங்க இது, அவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை பண்றீங்களா? ஏன் அப்படின்னு காரணம் கேக்குறாங்க. அம்மா என்னடான்னா நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு பிளானை மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்குது. சரிம்மா, எதனால இப்படி அவசரப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. சம்மந்தி சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு அவசரப்படுறாங்க, அதனாலதான் நாங்க இந்த பிளானை மாத்திட்டோங்கிறாங்க. ஓஹோ, உங்க சம்மதிக்காகத்தான் இந்த பிளானை நீங்க மாத்திட்டீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை கேட்கவும், ஆமாங்கிறாங்க பத்மா. தாலி செய்யற அன்னைக்கு சீனுக்கும் சாருக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு இருக்கோம், அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கிறாங்க பத்மா. சரி மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்யறேங்கிறாங்க பத்மா. அவங்க திட்டத்தை அப்படியே சொல்றாங்க. மாப்பிள்ளையும் அதை கேட்டுக்கிட்டு சரிங்க மேடம், நான் போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணதும், என்ன சார், என்ன திடீர்னு எனக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, உங்கள் மாமியாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதுக்கு மேலே பல மடங்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன புதுசாக ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறாங்களான்னு கேட்கவும், ஆமாம், கொடுக்குற அன்னைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணுறதா சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. அடப்பாவிகளா, அதுக்குள்ளேயே திட்டத்தை மாற்றிட்டாங்களான்னு கேட்குறாங்க மாயா. ஆமாங்க, அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு பல கில்லாடியே இருக்காங்க, ஆனால் இப்படி கில்லாடியை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் சொன்னாங்க, எதனால இந்த திட்டத்தை மாத்தினாங்க, அப்படி என்ன திட்டம் போட்டு கல்யாணத்தை பண்ண போறாங்க, அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மாயா. கல்யாணம் வரைக்கும் பொறுமையா காத்திருக்க முடியாது, தாலி கொடுக்குற அன்னைக்கே நாங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காரணத்தை கேட்கவும், அந்த காரணமெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தான் நடைமுறைன்னு சொல்லிட்டாங்களுங்க, அதனால உங்ககிட்ட எச்சரிக்கையா சொல்லி வச்சிடலான்னு தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க மாப்பிள்ள. ஓ, அத்தை இந்த அளவுக்கு தாவி போக ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கங்கிறாங்க மாயா. இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம கதிர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கதிரை பார்க்கறதுக்கு போறாங்க. அத்தை நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம நினைக்கிறத விடவே கொஞ்சம் வேகமாவே போறாங்கங்கிறாங்க. அப்படியா, அத்தை என்னதான் பண்றாங்க அப்படின்னு தனா கேட்கவும், விஷயத்த சொல்றேங்க மாயாவுக்கு சரியான கோவம் வருது. ஏன்டா அத்தையோட புத்தி இப்படி கெட்டு போச்சுன்னு நினைச்சா எனக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரம் கோவம் வருதுங்கிறாங்க தனா கொஞ்சம் பொறுமையாயிரும், நம்மளை மீறி அங்க எதுவும் நடக்காது, நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமல்ல, பொறுத்திருந்ததா இதை கையும் களவுமா பிடிக்கணும், இந்த காரியத்தை நிறுத்தணுங்கிறாங்க மாயா. உனக்கு என்ன குறைச்சல், ஏன்டா அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, சீனு மாமாவும் நீயும் சந்தோஷமா தானே இருந்துகிட்டு இருக்கிறீங்க, இப்ப போய் இந்த அத்தை குறுக்க போந்துக்கிட்டு இந்த சாருவை கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் இந்த சாருவை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க தனா. என்ன செய்யறது தானா, சாருவோட மனசுலயும் ஆசையை கலப்பி விட்டுட்டாங்க, அவளும் இந்த சீனவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவளும் தலையாட்டிட்டு இருக்கா, முள்ளால தானே எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாம இதை பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க மாயா. சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறாங்க. நம்ம அனுப்பி வச்ச மாப்பிள்ளை கிட்ட தான் அத்தை பேசியிருக்காங்க, அவர் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாருங்கிறாங்க மாயா. சரி, அந்த அன்னைக்கு திடீர்னு கல்யாணத்தை வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன காரணம் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க கதிர். அதுதான் தெரியல, மாப்பிள்ளை கேட்டதுக்கு அதை பற்றி உனக்கு என்ன, ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் எப்படியும் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம், ஆனால் நீ இடையில வந்தவன் இடையில போயிடலாம், காரணம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதேன்னு பத்மா அத்தை சொல்லிட்டு தான் அந்த மாப்பிள்ளை எங்கிட்ட சொன்னாருங்கிறாங்க மாயா. பத்மா அத்தை ஜெகஜால கில்லாடியா இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க. இல்லை பத்மா அத்தை மட்டும் திட்டம் போடல, இது கூடவே மகாலிங்கம் திட்டம் போட்டு கொடுத்ததுனால தான் அத்தை இப்படி ஒரு திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இப்படி திட்டத்தை மாற்றிருக்காங்க, அதுவும் திட்டத்துப்புன்னு சீனுவுக்கும் சாருவுக்கும் என்ன பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே, அப்படி இவங்க என்னதான் திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா தாலி கொடுக்கறதுன்னு ஒரு தாலி கொடுக்குற அன்னைக்கே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணத்தை பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் ஒன்ன கண்ட மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தி சீனு சாரு கழுத்தில் தாலி கட்டுமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி எல்லாம் கிரிமினலா யோசிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சீனு மாமாவையும் உன்னையும் சேருக்கு விடாம என்னெல்லாம் தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. சாருவை சீனு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் போய் பேசிக்கிட்டு எப்படி திட்டம் போடுறாங்க பாரு. உன்னையும் சீனு மாமாவையும் நிம்மதியா இருக்க விடாம எப்படி எல்லாம் வேலை பார்க்கறாங்க. எனக்கு பத்மா அத்தையை நினைக்கும் போது கோவமா வருதுங்கிறாங்க தானா. பாவமாயா, சீனு மாமா ஒருட்டு உன்னை புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாங்க, அதையும் சமாளிச்சு வந்த. இப்போ சீனு மாமா உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பத்மா அத்தை இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, எவ்வளவுதான் சமாளிப்பேன், எனக்கு உன்னை பார்க்க கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க தானா. நீ ஒன்றும் கவலைப்படாத தானா, எல்லாம் நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க. எப்படிமாயா பார்த்துக்குவேன்னு கேட்குறாங்க தானா. இங்க பாரு, சீனு என்னை புரிஞ்சுக்கிட்டான், இனிமே யார் என்ன சொன்னாலும் சீனு என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா பத்மா அத்தை தான் இதை புரிஞ்சுக்கல, அவங்க நினைச்சது எதுவுமே நடக்காதுங்கிறாங்க மாயா. என்ன நடக்குன்னு நாளை